என்ன பண்ணோம் அப்படின்னா முட்டைக்கூடுலேருந்து தோடு செய்ய போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும், முட்டைக்கூடை நல்லா வெயிலில் காய வச்சு அதை வந்து நல்லா அரைச்சிக்கணும். அதில் உள்ள அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக அப்படி வரும், அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. ஃபெவிகால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்புறம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஃபெவிகாலும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மைதா மாவு, இல்லைன்னா அப்படி கூட இல்லைன்னா உங்களுக்கு பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஜிமிக்கி மூல்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. முதல்ல வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் விட்டாமல் வரும். இது பண்ணிவிட்டு அந்த மூல்டுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மெதுவாக அப்படியே லைட்டாக அப்படியே செட் பண்ணலாம். வச்சுட்டு அதே மாதிரி இது லைட்டாக அப்படியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஜிமுக்காவில் அந்த மேலே இருக்கா இந்த இடத்துல இந்த ஐப்பெண்ணை வந்து அப்படியே உங்களுக்கு ஐப்பெண் எதுவும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கட்டுக்கம்பி யூஸ் பண்ணிக்கலாம். அது மாட்டிருக்கோம். அப்படியே வந்து எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கட் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். இதே போல் இந்த செகண்ட் இதுக்கும் அதுக்கப்புறம் ஐப்பெண் எடுத்துக்கேன். அதே மாதிரி லைட்டாக மேலே இன்செட் பண்ணிக்கோங்க. அதே போல் இதுக்கும் இருக்க எக்ஸ்ட்ரா பீசஸை நம்ம வந்து அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
பெயிண்ட் அடிச்சிட்டோம், நல்லா கலர் கொடுத்துருக்கேன். அப்புறம் இதுக்கு கலர் அடிச்சாச்சு. அப்புறம் வந்து நான் வந்து பேர்ல் செயின் எடுத்திருக்கேன். இதை சுற்றி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு கம் எடுத்துருக்கேன். இது அளவு பார்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்படியே ரைட்டாக அப்புறம் இதையும் சுற்றி மூட்ட போகிறோம். ஸ்டிச் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நம்ம இயரிங் இதுக்கு மாட்டணும். இந்த மாதிரி ஊக்ஸ் வந்து கடைகளில் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த ஜுவல்ஸ் கடையிலேருந்து வாங்கிக்கலாம். இது பண்ணிட்டு பின்னாடி லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை ஸ்டிக் பண்ணி அப்படி கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணுங்க. அது எப்படி ஸ்டிக் ஆகிடும். அதே மாதிரி இன்னொன்று பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணுவோம். இந்த ஊக்ஸ் எடுத்துருக்கோம். இதை வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணணும்.